வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் சிங்கப்பெண், சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி. நாங்கள் இப்போ நானும் என் பையனும் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, இது உங்களை எல்லாருக்கும் தெரியும். சென்னையில் உள்ள கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான். இப்போ நாங்கள் பிள்ளையார்பட்டி போயிட்டுருக்கோம். நானும் என் பையனும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். அவனுக்கு ஒரே ஜாலி. ஏன்னா இங்கே வந்ததே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம். அப்படியே சுற்றி பார்க்குறோம். அவ்வளோ நேரம் நின்று சுற்றி பார்த்தான். செம்மையாக இருந்துச்சு. ஏதோ ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி ஃபீலாக இருந்தது. நல்லா இருந்தது. நான் ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் ட்ரெயின்லேயே போயிடுவோம். எக்மோரில் போயிட்டு ட்ரெயினில் போயிடுவோம். இந்த டைம் அதோட லேட் ஆயிடுச்சு. கிளம்புனதே நைட்டு 10 மணி தான். அப்புறம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு 2 பேர் நானும் என் பையனு கிளம்பி போனோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது மிக அற்புதமான கோவில். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி என்ற ஊரில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் கோவில். இந்த கோவில் ஒரு பழமையான ஒரு குடைவரை கோவில். மலையை கொடைஞ்சு அமைக்கப்பட்ட சுமார் 6 அடி உயரமுள்ள கற்பக விநாயகர் திருவுருவம் வடக்கு திசையை பார்த்தவாறு அமைந்திருக்கும். அவருடைய தும்பிக்கை வலதுபுறமாக சுழித்திருக்கும். அதுவே இங்கே கொஞ்சம் சிறப்பு. பல்லவ மன்னரால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு இந்த குடைவரை கோவில் சொல்கிறாங்க. 1500 ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டது என்பது இங்கே கல்வெட்டில் தெரிவிக்கிறாங்க. கோவிலில் தலவிருஷம் இங்கே ஆலமரம். உலகத்திலேயே 2 கரங்களில் காட்சி அளிப்பது 2 இடங்களில். அதில் ஒன்று பிள்ளையார்பட்டி விநாயகர், கற்பக விநாயகர். விநாயகர் அறுபடை வீடுகளில் இது 5ஆம் படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே திருமணத்தடை, கல்வி தடை, குழந்தை வரம், இறைவன்ற பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறாங்க. வேண்டுதல் நிறைவேறினாங்க. விநாயகருக்கு வஸ்திரம் சாத்துறது, அபிஷேகம் செய்கிறது, அந்த வழிபாடெல்லாம் இங்கே மேற்கொள்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த. நானும் என் பையனும் போய் சுற்றி பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு, என் பையன் வரவே இல்லை. அது அந்த ஃபுல்லாகவே அடைச்சி வச்சுருந்தாங்க. உள்ளே போகிற மாதிரி எதுவுமே இல்லை. தெப்பக்குளத்தில் ஃபுல்லாக மீன் இருந்தது. அப்புறம் பக்கத்தில் சூப்பராக இருந்தது. இந்த மலை ஏதோ பெரிய மலையில் ஏற மாதிரி குச்சியை வச்சு இவர் நேர்னார். நான் இவர் பார்த்தோன்னே ஒரு பாடன்னு தோணுது, பாடிறேன். ஓம் கற்பக கணபதியே பிள்ளையார்பட்டி ஆள்பவனே, ஓம் சதுர்த்தி நாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமையா. கற்பகநாதா நமோ நம, கணபதி தேவா நமோ நம, கஜமுகநாதா நமோ நம, காத்தருள்வாயே நமோ நம. ஓம் வளம்புரி கணபதியே வளமுடன் வாழ செய்பவனே, ஓம் வித்மை நாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமையா.